இப்போது வேலை வாய்ப்பில் இருக்கிற தடங்கல்கள்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் பழனி முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கணும், இல்லைன்னா நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டான வேலையாக எனக்கு இருக்கணும், மனசு நிம்மதியான வேலை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனதார நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த பழனி முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. பழனி முருகப்பெருமானே நீதான்ப்பா எனக்கு கதி, உன்னை இல்லாமல் எனக்கு வேறு யார் என்ன செய்ய முடியும், எனக்கு எதுவுமே யாரும் செய்ய மாட்டாங்க, நீ தான் எனக்கு, என் வாழ்க்கையே உன் பொறுப்பு தான், எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தினந்தோறும் வீடுகளில் 2 வேளை காலையிலே மாலையிலே விளக்கேற்றி மனதார இந்த முருகப்பெருமான பழனி முருகப்பெருமான வேண்டுதல் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எந்த முருகன் படம் ஃபோட்டோ இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டு பழனி முருகா போற்றி, ஓம் தண்டாயுதபாணியே போற்றி, ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு சொல்லி தினந்தோறும் இதே ஒரே கோரிக்கையாக வைங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், ஒரு அரசு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முழு மனதோடு வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். விரைவில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலையை உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளைக்கு பழனி போயிட்டு வந்து அந்த பழனி முருகப்பெருமான நேரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அன்னதானத்துக்கு பழனி முருகர் கோயிலில் அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது. கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.